இந்த மனுஷன் மட்டும் மனசு வைக்கலனா இன்னைக்கு நம்ம யாரும் ஸ்பைடர்மேனை பார்த்துருக்கவே மாட்டோம்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு ஸ்பைடர்மேன் கேரக்டரை எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. 100 Days 100 Good Stories Part 4ல இன்னைக்கு Day 49. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1962ல மார்வலோட பப்ளிஷர் ஸ்டான்லியை பார்த்து நம்ம கிட்ட அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மென், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு புது சூப்பர் ஹீரோ தேவைன்னு அப்ரோச் பண்ணிருக்காரு. அண்ட் ஸ்டான்லியுமே இதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு நாள் ஸ்டான்லி இதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சிலந்தி தன்னுடைய வலையை பின்னிட்டு இருக்கிறத பாக்குறாரு. இதை பார்த்ததும் இவருக்கு ஒரு ஐடியாவும் வருது. இந்த கேரக்டருக்கு நம்ம ஸ்பைடர்மேன் பேர் வைக்கலாம். ஸ்பைடருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த கேரக்டருக்கு நம்ம கொடுக்கலாம்னு முடிவு பண்றாரு. இதை பார்த்த பப்ளிஷர் மக்கள் யாருக்கும் சிலந்தினாலே பிடிக்காது, ஒரு டீனேஜர் சூப்பர் ஹீரோவா இருக்கிறத மக்கள் விரும்ப மாட்டாங்க, நீ இந்த கேரக்டர் கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு ஒரு புது கேரக்டர் ரெடி பண்ணி கொண்டு வான்னு அனுப்பி வைக்கிறாரு. பட் இருந்தாலும் ஸ்டான்லி தன்னுடைய முயற்சியை கைவிடல. லாஸே வந்தாலும் நான் பேர் பண்ணிக்கிறேன்ற கான்செப்ட்ல 1962 அமேசிங் ஃபேண்டசியோட கடைசி இஷ்யூல தான் ஸ்பைடர்மேன் அறிமுகப்படுத்துறாங்க. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு, எல்லாரும் அதை விரும்பி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த மார்வல் ஸ்பைடர்மேனுக்குன்னு ஒரு தனி காமிக் ரிலீஸ் பண்றாங்க. அதுவும் பெரிய லெவல்ல சேல்ஸ் ஆகுது. அண்ட் தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. இன்னைக்கு என்னதான் ஸ்பைடர்மேனுக்கு 3 ஆக்டர்ஸ் மாதிரி இருந்தாலும், அயன்மேன், தார், ஹல்க், கேப்டன் டெட்பூல்னு எவ்வளவு சூப்பர் ஹீரோஸ் இருந்தாலும் ஸ்பைடர்மேனுக்கு இருக்க ஃபேன் பேஸ் இந்த உலகத்துல வேற எந்த சூப்பர் ஹீரோக்கும் இல்ல. கடைசி படத்தோட கலெக்ஷன் மட்டும் 18,000 கோடி. நாளைக்கு ரிலீஸ் ஆக போற பிராண்ட் நியூ டே இதையும் பீட் பண்ணுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஸ்டான்லி மட்டும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னுடைய ஐடியாவை குப்பையில போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம யாரும் ஸ்பைடர்மேன்ற பேரை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இன்ஸ்பைரிங்ல இந்த ஸ்டோரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.